Good morning students. Now we are going to bioswology class, 5th lesson, molecular genetics, மூலக்கூறு மரபியல். Previous class we are discussed about the packing of DNA helix. இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் DNA திருகுச்சுழலின் பொதிவு என்பதை பார்த்தோம். Now this class we are discussed about the DNA replications. இந்த வகுப்பில் DNA இரட்டிப்பாதல் என்பதை காண்போம். The first one is the DNA replication, which is the structure of this DNA. Previous class we are explained DNA having this double helix structure is having this sugar phosphate and nitrogen base also having. What are the nitrogen base? Purine and pyrimidine. Purine have adenine, guanine. Pyrimidine have thymine, cytosine. But when get their joining, one purine, one pyrimidine. These are all I already explained the previous class. DNA உடைய அமைப்பு இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் பார்த்தோம். DNA இரட்டை சுருள்களால் ஆனது. இவற்றில் சர்க்கரை, பாஸ்பேட் மற்றும் நைட்ரஜன். So these are all having. When have the purine and pyrimidine, adenine, guanine, thymine, cytosine, இவைகளெல்லாம் காணப்பட்டது. ஆனால் இணையும் போது ஒரு பியூரின் மற்றும் ஒரு பைரிமிடின் இணைகின்றன. Now come to this DNA replication. How to this replicate of this DNA? The replication of DNA take place during this S phase of the cell cycle. S phase of the cell cycle. அதாவது DNA எப்பொழுது இரட்டிப்படைகிறது? DNA செல் சுழற்சியின் S நிலையின் போது DNA இரட்டிப்பாதல் நிகழ்கிறது. During the replication, each DNA molecule give rise to a 2 DNA strands. 2 DNA strand. They are identical to each other well as to their parent strand. Well as to the parent strand. இரட்டிப்பாதலின் போது ஒவ்வொரு DNA மூலக்கூறும் ஒன்றுக்கொன்று ஒத்த தன்மை கொண்ட 2 இழைகளை தருகின்றன. They are identical to each other as well as to their parent strand. ஒவ்வொரு DNA மூலக்கூறும் ஒன்றுக்கொன்று ஒத்த தன்மை கொண்ட 2 இழைகளை தருகின்றன. Then the 3 hypotheses of the DNA replication have been proposed. இவை DNA உடைய இரட்டிப்பாதல் தொடர்பாக 3 கோட்பாடுகள் முன்மொழியப்பட்டன. ஹைப்போதீசிஸ் கோட்பாடுகள். The 3 hypotheses of the DNA replication have been proposed. What are they? They are the conservative replication, dispersive replication, and a semi-conservative replication. So have the 3 hypotheses of the DNA replication have been proposed. அதாவது DNA இரட்டிப்பாதல் தொடர்பாக 3 கோட்பாடுகள் முன்மொழியப்பட்டன. அவை 1. பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதல், கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். தென் 2. சிதறல் முறை, டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன். 3. பாதி பழையன காத்தல் முறை இரட்டிப்படைதல், செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். So having this the 3 ways of the 3 hypotheses. 3 hypotheses. 3 கோட்பாடுகள் காணப்படுகின்றன. The first one is this conservative replication. First one is the conservative replication. பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதல். The original double helix, the source the template, the original molecules is the preserved intact and entirely, but the new double strand molecules is the synthesized. New double strand molecule is the synthesized. In this the replication is known as the conservative replication. அதாவது பழையன காத்தல் இரட்டிப்பாதலில் மூல இரட்டை வட திருகுச்சுழல்
வார்ப்புருவாக பணியாற்றுகிறது. ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் சர்வ்ஸ் தி டெம்ப்ளேட். வார்ப்புரு என்பது டெம்ப்ளேட், வார்ப்புருவாக பணியாற்றுகிறது. மூலக்கூறுகள் பாதுகாக்கப்பட்டு முழுவதும் புதியதான இரு இழைகளாக டிஎன்ஏ மூலக்கூறுகள் உற்பத்தி செய்கின்றன. த ஒரிஜினல் மாலிக்யூல் இஸ் த ப்ரிசர்வ். மூலக்கூறு பாதுகாக்கப்பட்டு புதிதாக இரு இழைகளாக டிஎன்ஏ மூலக்கூறுகள் உற்பத்தி செய்கின்றன. தென் என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்ட் மாலிக்யூல் இஸ் த சிந்தசைஸ். உற்பத்தி செய்யப்படுகின்றன. இன் திஸ் த மெத்தட் இஸ் நவுன் அஸ் த கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். பழையன காத்தல் இரட்டிப்பாதலில் எனப்படுகிறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன். டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன். த செகண்ட் டைப்ஸ். சிதறல் முறை இரட்டிப்படைதல். The original molecules the broken into the fragments and each fragments. அதாவது இவற்றில் சிதறல் முறை இரட்டிப்பாதலில் மூலக்கூறு பல துண்டுகளாக உடைந்து ஒவ்வொரு துண்டமும் வார்ப்புருவாக செயல்பட்டு அதற்கு ஈடான இழைகளை புதிதாய் உருவாக்குகின்றன. Dispersive replication. The original molecule is the broken into fragments and each fragment is serves a template for the synthesis of the complementary fragments. Complementary fragments. ஒவ்வொரு துண்டமும் வார்ப்புருவாக செயல்பட்டு அதற்கு ஈடான காம்ப்ளிமெண்ட்ரி, அதற்கு ஈடான இழைகளை புதிதாய் உருவாக்குகின்றன. serves the template for the synthesis of the complementary fragment. அதற்கு ஈடான புதிய இழைகளை உருவாக்குகின்றன. Then finally the two molecules are the formed which consist of both old and new fragments. இறுதியாக இரண்டு புதிய மூலக்கூறுகள் உருவாகின்றன. அதில் பழைய மற்றும் புதிய துண்டங்கள் இணைந்தே உள்ளன. பழைய மற்றும் புதிய துண்டங்கள் இணைந்தே காணப்படுகின்றன. This is the importance of this. The second type is known as this. The second one is known as the dispersive replication. Dispersive replication. Then third one is, the third type is known as the semi-conservative replication. Semi-conservative replication was the first proposed. Who was the first proposed in the semi-conservative replications? Watson Crick, 1953. Both of them was the first proposed in the semi-conservative replication. 1953இல் வாட்சன் மற்றும் கிரிக் ஆகியோர் பாதி பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதலை முன்மொழிந்தனர். Then semi-conservative, the replication was proposed by the Watson and Crick, 1953. This is the mechanism of the replication based on the DNA models. DNA models, they suggest the two polynucleotide strands the DNA molecule unwind and start the separating at the one end. Separating at the one end. இவற்றில் டிஎன்ஏவின் மாதிரி வடிவத்தை அடிப்படையாக கொண்டதாகும் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ மாதிரி வடிவத்தை அடிப்படையாக கொண்டது பாதி பழையன காத்தல் முறை இரட்டிப்பதால் ஆகும். இவற்றில் டிஎன்ஏனுடைய இரு இழைகளும் ஒரு முனையிலிருந்து தொடங்கி பிரிய தொடங்குகின்றன. When this they suggest the two polynucleotide strands, the DNA molecule unwind and start separating at the one end. Separating at the one end. டிஎன்ஏவின் இரு இழைகளும் ஒரு முனையிலிருந்து தொடங்கி பிரிய தொடங்குகின்றன. Then during this the process, the covalent hydrogen bond are also the broken. இதற்கு பிறகு இந்த நிகழ்வின் போது ஹைட்ரஜன் பிணைப்புகள் உடைகின்றன. இரண்டு இழைகளுக்கு இடையே காணப்படுகின்ற
நைட்ரஜன் பேஸ், நைட்ரஜன் காரத்தன்மை ஹைட்ரஜன் இணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளன. 2 இலைகள் பிரியும் பொழுது அதனுடைய இணைப்பான ஹைட்ரஜன் பிணைப்பும் உடைகின்றன. Automatically during this process the covalent hydrogen bond also get broken. The separated the single stranded then act the template for the synthesis of new strand. After that இவ்வாறு பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு இலையும் புதிய இலையின் வார்ப்புருவாக செயல்படுகிறது. The separate single strand then act the template for synthesis of new strand. Synthesis of new strand. இதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு இலையும் புதிய இலையின் வார்ப்புருவாக செயல்படுகிறது. Then the subsequently the each daughter double helix carriers one polynucleotide strand from the parent molecule act the template and other strand is the newly synthesized and complementary to the parent strand. Complementary to the parent strand. இதனுடைய தொடர்ச்சியாக 2 இரட்டை சுருள் இலைகள் ஒவ்வொன்றிலும் வார்ப்புருவாக செயல்பட்ட ஒரு பெற்றோர் பழைய பாலிநியூக்ளியோடைடு சங்கிலி இலையும் ஒரு புதிய நிகரொத்த பாலிநியூக்ளியோடைடு சங்கிலி இலையும் உள்ளன. One is the subsequently the each daughter double helix carries one polypeptide strand from the parent molecules that act the template. Another one is the other strand is the newly synthesized the complementary to the parent strand. Complementary to the parent strand. In this type of the replication, in this type of this the replication is known as the semi-conservative replication. Semi-conservative replication. அதாவது இவை பாதி பழையன காத்தல் முறை இரட்டிப்படைதல் எனப்படுகிறது. Now come to this the diagram. This is the 3 types of the replication diagram. The first one is the conservative replication. பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதல். So this is the original double helix. This is the DNA. Then this is the parent DNA having this the preserved, but the newly strand is the produced. So it's known as the conservative replication. பழையன காத்தல் முறை. பழையன பெற்றோரிடம் காணப்படுகின்ற 2 இலைகளும் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கு அடுத்த பிறகு புதியதாக 2 இலைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. எனவே இவை பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதல் எனப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். தென் செகண்ட் ஒன் இஸ் த டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன், சிதறல் முறை. This is the original DNA double stranded. Then after that get this the number of fragments. Then they produce the new fragments also. Then finally having this the both new fragments and old fragment. New fragments and old fragments. So have the 2 fragments get their jointing. 2 fragments get their jointing. Old and new fragment having their 2 strand. That is called as the dispersal replication. சிதறல் முறை இரட்டிப்படைதல். ஆரம்பத்தில் உள்ள பெற்றோர்களுடைய 2 DNA இலைகள் தனித்தனி துண்டங்களாக்கப்படுகின்றன. பின்பு புதிய துண்டங்கள் உருவாகின்றன. இறுதியாக 2 இலைகளில் பழைய துண்டங்களும் புதிய துண்டங்களும் சேர்ந்து இணைந்து காணப்படுகின்றன. இவை சிதறல் முறை இரட்டிப்பாதல் எனப்படுகிறது. Dispersive replication. Then the third one is the conservative replication. பாதி பழையன காத்தல் இரட்டிப்பாதல். Semi conservative replication. பாதி பழையன காத்தல் முறை இரட்டிப்படைதல். In this the diagram already having in our textbook. This is the diagrammatic of this the semi conservative DNA replication. Third one is this is the one strand of the DNA. This is the another one strand of this the DNA. Now the followed in the semi conservative DNA replication. இவற்றில் பாதி பழையன காத்தல் இரட்டிப்பாதல் தொடரும்போது பெற்றோருடைய 2 இலைகளும்
தனித்தனியே பிரிகின்றன. பிறகு புதிய டிஎன்ஏக்களில் ஒரு பழைய பெற்றோர் டிஎன்ஏ இழையும் ஒரு புதிய டிஎன்ஏ இழையும் உருவாகிறது. அதேபோன்று இந்த பழைய பெற்றோர் இழையிலும் புதிய டிஎன்ஏ இழை உருவாகிறது. அப்பொழுது ஒரு பழைய பேரண்டல் ஸ்டாண்டும் நியூ ஸ்டாண்ட் உருவாகிறது. ஆதலால் இவற்றை பாதி பழையன காத்தல் இரட்டிப்பாதல் முறை எனப்படுகிறது. When the normal double helix structure of this the DNA now get this the broken, at the same time the center of this the DNA having this the hydrogen bond also get the broken. இரண்டு இழைகளும் தனித்தனியாக பிரியும் பொழுது அதனுடைய நடுவில் உள்ள ஹைட்ரஜன் பாண்ட், நைட்ரஜன் பேஸ், நைட்ரஜன் காரத்தன்மையை இணைந்துள்ள ஹைட்ரஜன் பாண்டும் உடைகிறது, ஹைட்ரஜன் இணைப்பும் உடைகிறது. பின்பு இரண்டாக உடைந்த பின்பு அதனுடைய டாட்டர் ஸ்டாண்ட் having this the produce there one parent strand, another one is the new one strand is the produce. அதனுடைய புதிய தலைமுறையில் பெற்றோருடைய ஒரு இலையும் புதிதாக ஒரு இலையும் தோற்றுவிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த பெற்றோர் இலையிலும் ஒரு புதிதாக ஒரு இலை தோற்றுவிக்கப்படுகிறது. சேம் வே this side also is having this the one parental stand, another one is the new stand having. That is called as the semi conservative DNA replication. இவற்றை பாதி பழையன காத்தல் முறை இரட்டிப்பாதல் எனப்படுகிறது. Now come to this the next topic, experimental proof of DNA replication. How do we can the prove the DNA replication? இவற்றை எவ்வாறு நாம் சோதனையின் மூலம் உறுதியாக்கம் செய்கின்றோம்? டிஎன்ஏ இரட்டிப்பாதலுக்கான சோதனை வழி உருவாக்கம். Who was the first determined in this the experiment? The DNA replication was determined in this 1958 by the Michelson and Stahl. Both of them determined in this the DNA replication. DNA இரட்டிப்பாதலுக்கான சோதனை வழி உருவாக்கத்தை முதலில் வடிவமைத்தவர்கள் மெசல்சன் மற்றும் ஸ்டால் ஆகியோர் 1958ஆம் ஆண்டு டிஎன்ஏ இரட்டிப்பாதல் வழிமுறைகளை வடிவமைத்தனர். They designed as the experiment to the distinguish between this the semi-conservative and dispersive replication. இதன் மூலமாக, இந்த வடிவமைப்பின் மூலமாக பாதி பழையன காத்தல் செமி கன்சர்வேட்டிவ், பழையன காத்தல் கன்சர்வேட்டிவ் மற்றும் சிதறல் முறைகள் டிஸ்போசிவ் ரெப்ளிகேஷன் இவைகளை வேறுபடுத்தி பார்க்கவும் முயன்றனர். With the help of this the experiment distinguished between the semi-conservative, conservative and dispersive replication. Their experiment is they grow two cultures of the E. coli for many generations in separate media. அதாவது இந்த சோதனையின் போது ஈகோலை பாக்டீரியாவின் இரு குழுக்களை ஊடகத்தில் தனித்தனியாக பல தலைமுறைகளுக்கு வளர்த்தனர். இந்த சோதனையின் போது ஈகோலை பாக்டீரியாவின் இரு குழுக்களை ஊடகத்தில் தனித்தனியாக பல தலைமுறைகளுக்கு வளர்த்தனர். In this the experiment they grow two cultures of the E. coli for many generations in separate media. How? The heavy culture was grown in medium in which the nitrogen source NH4Cl and a heavy isotope
N15. This is one of this the culture medium. In this the culture medium, the culture in the one group of the bacteria. Another one of the culture medium, light culture, was the grown medium, which is nitrogen. N14. This is the another one of the culture medium. In this the culture medium, culture in the another one of this the group of the bacteria. So have the two culture medium, culture in the two group of the bacteria. Two group of the bacteria. அதாவது இச்சோதனையின் போது ஈகோலை பாக்டீரியாவில் இரு குழுக்களை ஊடகத்தில் தனித்தனியாக பல தலைமுறைகளுக்கு வளர்த்தனர். கன நைட்ரஜன் ஐசோடோப்பான N15 அடங்கிய நைட்ரஜன் மூலத்தை கொண்ட ஊடகத்தில் ஒரு குழு பாக்டீரியாவும், இலகு நைட்ரஜன் ஐசோடோப்பான N14 அடங்கிய ஊடகத்தில் இன்னொரு குழு பாக்டீரியாவும் பல தொடர் தலைமுறைகளாக வளர்க்கப்பட்டன. Then the source contains the light isotope I already to you N14 many generation. அதாவது ஒரு ஊடகத்தில் N15 heavy isotope அதில் ஒரு குழு பாக்டீரியாவும், இன்னொரு வளர் ஊடகத்தில் N14 லைட் ஐசோடோப் இலகு ஐசோடோப் அந்த ஊடகத்தில் ஒரு குழு உள்ள பாக்டீரியாவும் தனித்தனியாக வளர்க்கப்படுகின்றன. அதன் பிறகு end of the growth they observed that this the bacterial DNA in the heavy culture contain only the N15 and the light culture only having this the N14. இதனுடைய சோதனையின் இறுதியில் கன நைட்ரஜனில் வளர்த்த பாக்டீரியாக்கள் டிஎன்ஏவின் N15ம், இலகு நைட்ரஜன் வளர்த்தவைகளில் N14 மட்டுமே காணப்பட்டன, தனித்தனியாக காணப்பட்டன. Then the heavy DNA could be distinguished from this their light DNA. How to get the distinguished? With the help of the technique is called as the cesium chloride. With the help of the cesium chloride, CSCl, density gradient centrifugation. With the help of the density gradient centrifugation, we differentiate the N15 from N14. N15 from N14. அதாவது N15ஐ N14 எவ்வாறு வேறுபடுத்தி அறிய முடியும்? அதற்காக சீசியம் குளோரைடு அடர்த்தி வேறுபாடு மைய விளக்கு சுழற்சிக்கு உட்பட்டு இச்செயற்பாட்டின் போது இரு செல் குழுக்களிலிருந்து பிரிக்கப்பட்ட கன மற்றும் இலகு டிஎன்ஏக்கள் தனித்தனி பட்டைகளாக படிகின்றன. அப்போ how to differentiate the two different type of this the DNA, heavy and light DNA, with the help of this the cesium chloride, CSCl, with the density gradient centrifugation. அதை அடர்த்தி வேறுபாடு மைய விளக்கு சுழற்சியின் மூலம் உட்படுத்தும் பொழுது கனம் மற்றும் இலகு டிஎன்ஏக்கள் தனித்தனி பட்டைகளாக படிகின்றன. So with the help of this the distinguish with the help of the cesium chloride. Cesium chloride. Now after the separated, now this the separate the N15 and N14. N15 only culture in this the having this the heavy isotope, but N14 having this the only having this the light isotope culture medium. So having this the separate culture medium having this the N15 and N14 தனித்தனி ஊடகத்தில் கன ஐசோடோப் ஊடகத்தில் N15ம் இலகு ஐசோடோப் ஊடகத்தில் N14ம் காணப்படுகின்றன. இவை தனித்தனியே பிரித்து பட்டைகளை கண்டறிவதற்கு சீசியம் குளோரைடு அடர்த்தி வேறுபாடு மைய விளக்கு சுழற்சியின் மூலம் இவை கண்டறியப்படுகிறது. Then after that, when this the process the heavy and light DNA extracted from this the cell to culture the
settle into the two distinct separate the band the hybrid DNA. அதன் பிறகு இவை தனித்தனி பட்டைகளாக படிகின்றன அல்லது கலப்பு டிஎன்ஏக்களும் காணப்படுகின்றன. ஹைபிரிட் டிஎன்ஏ கலப்பு டிஎன்ஏக்களும் கண்டறியப்படுகின்றன. Then after that, when this the heavy culture, now this they separate the heavy and light DNA. After the heavy culture, the N15 was the transferred into this the medium that had only the ammonium chloride NH4Cl ammonium chloride, and took the samples the various definite time this the interval the 20 minutes the duration. அதன் பிறகு கன நைட்ரஜன் மற்றும் இலகு நைட்ரஜன் தனித்தனியாக பிரித்த பிறகு கன நைட்ரஜன் N15 அவற்றை வளர்ப்பிலிருந்து பாக்டீரியாக்களை அமோனியம் குளோரைடு மட்டுமே உள்ள ஊடகத்தில் மாற்றப்பட்டு அமோனியம் குளோரைடு உள்ள ஊடகத்தில் மாற்றப்படுகிறது. எவற்றை கன நைட்ரஜன் N15 வளர்ப்பிலிருந்த பாக்டீரியாக்களை எடுத்து அவற்றை மீண்டும் அமோனியம் குளோரைடு உள்ள ஊடகத்திற்கு மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றும் பொழுது அதிலிருந்து ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கு இடைவெளியில் மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன. After that, when N15, the heavy culture N15 transferred to this the medium, only the NH4Cl ammonium chloride took the sample various definite the interval during 20 minutes duration 20 minutes. ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு பிறகு அதை சோதனை செய்யப்படுகிறது. Then after this the first replication, after 20 minutes duration, the first replication, they extracted the DNA and subjected it to their density gradient centrifugation. அதன் பிறகு 20 நிமிடம் கழித்த பிறகு மாதிரி எடுக்கப்படுகின்றன. முதல் இரட்டிப்பாதலுக்கு பிறகு பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏ அடர்த்தி வேறுபாடு மைய சுழற்சிக்கு உட்படுத்தப்படுகிறது. Now they introduced to this the centrifugations. Then the வீழ்படிவாக படிந்த டிஎன்ஏ பட்டை இதற்கு முன்பு படிந்த கன மற்றும் இலக பட்டைகளுக்கு இடையில் அமைந்து காணப்படுகிறது. Now the DNA is the settled into this the band was the intermediate in the position when the first replication after the 20 minutes between the previously determined the heavy and light bands. இதற்கு முன்னர் தனித்தனியான கனம் மற்றும் இலகு எளிதில் கண்டறியப்பட்டன. ஆனால் இப்பொழுது N15 என்ற வளர் ஊடகத்தில் வளர்ந்த அந்த பாக்டீரியாவை அமோனியம் குளோரைடு ஊடகத்தில் செலுத்தி 20 நிமிடங்களுக்கு பிறகு அதை ஆய்வு செய்தால், அது சென்ட்ரிஃபிகேஷனுக்கு பிறகு மைய விலக்கு சுழற்சிக்கு பிறகு ஆய்வு செய்தால், இதற்கு முன் தெளிவாக இருந்த கன மற்றும் இலகு பட்டையை விட அதற்கு இரண்டும் சேர்ந்த இடைப்பட்ட பட்டைகள் காணப்படுகின்றன. இதற்கு முன்பு படிந்த கன மற்றும் இலகு பட்டைகளுக்கு இடையில் அமைந்து காணப்படுகின்றன. Then after the 20 minutes, then after the second replication 40 minutes duration, 20 plus 20, 40 minutes duration, they again they extract the DNA sample, this time found in the DNA setting the two bands, one at the light bands position and one at the intermediate position. ஏற்கனவே 20 நிமிடங்கள், இப்பொழுது 20 நிமிடங்கள், 40 நிமிடங்களுக்கு பிறகு அடுத்த இரட்டைப்பாதலில், இரண்டாம் இரட்டைப்பாதலில் நாம் பார்க்கும் பொழுது இவற்றில் டிஎன்ஏ இரு பட்டைகளாக படிந்து காணப்படுகின்றது. ஒன்று இலகுப்பட்டை நிலையிலும் மற்றொன்று இடையிலுமாக காணப்படுகின்றது. ஒன்று இலகுப்பட்டை நிலையிலும் மற்றொன்று இன்டர்மீடியட் இடையிலுமாக காணப்படுகிறது. So finally this result is the confirm the Watson-Crick semi-conservation replication hypothesis. இதன் மூலமாக நாம் முடிவுக்கு வருவது வாட்சன் மற்றும் கிரீக் ஆகியோருடைய பாதி பழையன காத்தல் இரட்டிப்பாதல் கோட்பாடினை மெய்ப்பிக்கப்படுகின்றன.
மெய்ப்பிக்கப்படுகின்றன. This is the importance of this. Now come to this. This is the DNA replications. The first, this is the heavy the one culture medium. This is the another one of this the culture medium. In this the culture medium have the heavy isotope, have the introduced the group of this the bacteria. In this the bacteria, the DNA having this the N15 DNA, heavy isotope, heavy. And then in this the culture medium is the filled in this the light isotope. In this the group of the bacteria also have the introduced in the culture medium. In this the bacteria DNA having this the N14. So having this the separately, having this the identified, easily differentiate. இந்த வளர் ஊடகத்தில் கன ஐசோடோப்பில் ஒரு சில பாக்டீரியா, குழுவான பாக்டீரியா இடப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது. இவற்றில் உள்ள டிஎன்ஏ N15. அதே போன்று இலகு ஐசோடோப்பில் வளர் ஊடகத்தில் ஒரு குழுவான பாக்டீரியா வளர்க்கப்படுகிறது. இவற்றில் N14 என்ற டிஎன்ஏ காணப்படுகிறது. இவற்றை தெளிவாக கண்டறிவதற்கு the distinguished with the technique cesium chloride, இவற்றினுடைய பட்டைகளை தெளிவாக கண்டறிவதற்கு சீசியம் குளோரைட் சென்ட்ரிஃபியூஜ், அது மைய விளக்கு சுழற்சியை கொண்டு இதனுடைய பட்டைகளை, கனம் மற்றும் இலகு பட்டைகளை தெளிவாக கண்டறியப்படுகிறது. Then after that, when the N15 DNA, now they introduce the another one of the culture medium. In this the culture medium having this the HNO4Cl, அம்மோனியம் குளோரைடு கொண்ட அந்த ஊடகத்தில் N15 DNA கொண்ட அந்த பாக்டீரியாவை செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தும் பொழுது முதலில் இவற்றில் N15 DNA காணப்படுகிறது, கனப்பட்டையாக காணப்படுகிறது. அதன் பிறகு ஆஃப்டர் த 20 minutes, 20 நிமிடங்களுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல் தலைமுறையில் 2 வகைகளாக தோன்றப்படுகிறது. ஒன்று N15 DNA, மற்றொன்று N14 DNA காணப்படுகிறது. அது ஹைப்ரிட், கலப்பு வகைகளில் காணப்படுகிறது. ஆஃப்டர் த 20 minutes, 20 நிமிடங்களுக்கு பிறகு. Then again is the after 20 minutes, the 40 minutes, 20 plus 20, 40 minutes, the second generation. Then the two different type of this the band is the produce. Two different type of the band is the produce. One is having this the light, light band, இலகுப்பட்டை N14. This is the N14. This is the N14. So have here 2 N14, and then 2 having this the hybrid. One stand have this the N15, another one stand have the dark. Yeah, same way one stand have the light, another stand one have a dark. So have this the one is the light. Finally result, one is the N14. This is the light band. And another one band have the one is the N14, another one is the N15. இறுதியாக 40 நிமிடங்களுக்கு பிறகு 2 வகையான கற்றைகள் தோற்றுவிக்கின்றன. ஒரு கற்றை இலகுப்பட்டையும் 2 இலகுப்பட்டையும் 2 கலப்பும் காணப்படுகின்றன. 2 இலகுப்பட்டையும் 2 கலப்பும் காணப்படுகின்றன. N14 இலகுப்பட்டை, லைட் பேண்ட். another one is the கலப்பு, ஒரு இலை N14, ஒரு stand, one stand have the N14, another one stand have the N15, having this the hybrid, கலப்பு. இவற்றில் ஒரு இலை N14 மற்றொரு இலை N15 காணப்படுகின்றன. இதிலிருந்து இந்த முறை வாட்சன், கிரீக் ஆகியோருடைய பாதி பழையன காத்தல் இரட்டிப்பாதல் கோட்பாடு மெய்ப்பிக்கப்படுகின்றன. Then finally we have the proof that in this the experiment
The result of the confirm the Watson-Crick semi-conservation replication hypothesis. Now this class have the finished. Then next topic we can go to the next class. Thank you.